எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ லைக் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ், அன்லைக் பண்ணவங்களுக்கு ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ், இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். இப்போ இதில் ஒரு ப்ரீஃப் டெஸ்ட் இது. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ 15 சென்டென்சஸ். அதில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் அதை பேஸ் பண்ணி எரர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஸோ இட்ஸ் லைக் அ ரிவிஷன். ஸோ இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இஃப் கிளாஸ், இது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இஃப்ல கொடுத்துருக்கேன். மீதிலாம் ஆர்டிகல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஈச் எவ்ரி அந்த மாதிரி நைதர் நார் அக்ரிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அதெல்லாம் வச்சு கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் ஐ வுட் ஹாவ் ரியலைஸ்ட் த டேஞ்சர் இன்வால்வ்ட் ஐ வுட் நாட் ஹாவ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் அட்வென்ச்சர். இப்போ இது இஃப் கிளாஸ் தேர்ட் டைம். ஐ கிவ் யூ ஜஸ்ட் some time for you to read the sentence and try to identify the mistake. பாருங்க, சென்டென்ஸ் நல்லா பாருங்க. If I would have realized the danger involved, I would not have participated in this adventure. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது இஃப் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். ஐ வுட் நாட் ஹேவ் மெயின் கிளாஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்துருக்கு. அப்போது இஃப் கிளாஸில் என்ன வரணும்? யோசிங்க, போன கிளாஸில் பார்த்தோமே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரணும். ஸோ இஃப் ஐ வுட் ஹேவ்ங்கிறது வராது. ஸோ இங்கே என்ன வரும்? இஃப் ஐ had realized the danger involved I would not have participated in this adventure. So இங்கே past perfect, இங்கே future perfect. Now second one, neither the principal nor the teachers has been satisfied with the performance of the students. Now neither the principal nor the teachers. So இங்கே principal singular subject, teachers plural subject. வேர்புக்கு பக்கத்தில் வர சப்ஜெக்டோட நம்பரை பொறுத்து தான் வேர்ப் அமையும், நைதர் நார் ஸ்ட்ரக்சரில். ஸோ நைதர் த பிரின்சிபல் நார் த டீச்சர்ஸ் ஹாவ் பீன் சாட்டிஸ்ஃபைட் வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். ஒன் ஆஃப் த சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பேஸ் பண்ணினது இது. அ ப்ரவுட் பிக்சர் ஆஃப் one of the members of the board hanged on the wall in the MD's chamber. So one of the structure vanda kuda இது singular plural இல்ல, இங்க வேற ஒரு mistake. So this also you ought to know. இப்போ இதுல என்ன இருக்கு? a proud picture of, இந்த பார்ட்ல error இல்ல. one of the members, one of the plus plural subject corrected. hanged on the wall in the MD's chamber. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இப்போ look at this word hanged. hangedனா என்ன? எப்பவுமே தூக்குல போடுறது, hanging by death, சென்டென்ஸ் டு டெத், அதுக்கு தான் ஹேங் சொல்லுவோம். இப்போ பிக்சரை தூக்கில் போட மாட்டோம், சொவரில் ஆணியில் மாட்டுவோம். ஸோ அதுக்கு என்ன வரும்? ஹங். ஹேங், ஹங். ஆனால் தூக்கில் போடுறதுக்கு ஹேங்டு தான், அதில் சேஞ்ச் கிடையாது. ஸோ மனுஷன்னா ஹேங்ட், இந்த மாதிரி பிக்சர்னா ஹங். ஸோ தட் இஸ் த மிஸ்டேக் ஹியர். We pass on to sentence 4. Sentence number 4. Many a soldier participating in the war have died for the nation. For many singular, therefore many is singular, so has died for the nation. The verb should be singular. Look at the next one. Using one of the, Gandhiji is one of the most respected personalities who has been admired all over the world. Now Gandhiji singular, so is one of the most respected personalities, one of the plus plural subject. Okay, now who has, this who qualifies the personalities. So there are many personalities who have been admired all over the world and Gandhiji is one of them, right? So இங்கே தான் தப்பு இருக்கு. இந்த has have போடணும். One of the vehicles is under repair. So இங்கே என்ன error இருக்கு? one of the vehicles இருக்கு, is correct, no error. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன் ஆஃப் த வீக்கிள்ஸ் ஆர் அண்டர் ரிப்பேர்னு கொடுப்பாங்க, இங்கே கரெக்டாக இஸ் தான் வரணும். ஸோ ஆர்ங்கிறது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Now look at the next one. Einstein is one of the most talented scientists
the world has ever seen. So Einstein is correct. One of the most talented. இப்போ இங்கே என்ன வரணும்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் சயின்டிஸ்ட்னு வந்திருக்கு. அதாவது நிறைய டேலண்டட் சயின்டிஸ்டில் அவர் ஒருத்தர். ஸோ இங்கே என்ன வரணும்? சயின்டிஸ்ட். This subject should be plural. This noun should be plural. Look at the next one. Neither the boy nor his parents is to be blamed for the noise created in the neighborhood. Now, neither nor. This is the structure. Neither the boy. Boy, singular subject. Parents, plural subject. So the verb agrees with the subject nearer to it. So neither the boy nor his parents are to be blamed for the noise created in the neighborhood. The verb la da mistake. Ipo next one. Every city and every village in India are under curfew due to the current crisis. இப்போ இங்கே என்னாச்சு? எவ்ரி சிட்டி கரெக்டு, எவ்ரி வில்லேஜ் கரெக்டு. ஸோ இன் இண்டியா ஓகே. இங்கே என்ன வரணும்? இஸ். When you get every before this, even though you have the conjunction and here, the verb should be singular. Ramana is one of those students who attribute his success to hard work and concentration in studies. Ramana is one of those students who attribute. One of those students. என்ன மாதிரி students? Who attribute. அப்போ இங்கே என்ன வரணும்? Their success. சரியா? Ramana is one of those students who attribute their success to hard work and concentration in studies. Now, he prefers begging than stealing. இங்கே prefers வந்திருக்கு. ஸோ இங்கே thanக்கு பதிலாக to word. He prefers begging to stealing. My uncle is a IAS officer. ஸோ இங்கே என்ன வரும்? இது vowel. ஸோ and vowel sound தான், அதனால் an IAS officer. You had better made sure that all the doors are locked before you leave the office. ஸோ இங்கே had better வந்திருக்கு. ஸோ இங்கே verb வந்து present formல வரணும். You had better make sure that all the doors are locked before you leave the office. Now, a FBI agent. How is this F pronounced? It is pronounced like F with a vowel sound. So what should you have here? An FBI agent nabbed the criminal at the airport. Now last one. Frequently people make this mistake. நீங்க தயவு பண்ணி இத தப்பா பண்ணாதீங்க. I could not able to solve the problem. இப்போ could not நாலே inability, முடியல. able னா என்ன? அதுவும் வந்து ability. So I could not solve the problem. இல்லாட்டி இந்த could எடுத்துட்டு I was not able to solve the problem. You either say I was not able to solve the problem or I could not solve the problem. இதில் ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி could not ableன்னு வராது. ஸோ ஒன்றா could not ஓட நிறுத்திக்கங்க. I could not solve the problem. இல்லாட்டி I was not able to solve the problem. ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணிக்கங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்லாதீங்க. அதே மாதிரி cannot ableன்னு தப்பு. I cannot do this. இல்லாட்டி I am not able to do this. ஸோ cannot able, could not able அது வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான சில சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். போக போக இன்னும் டஃப்பான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ரிவ்யூ மாதிரி இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் like this video and share it with everyone and please subscribe. Thank you.